ராதா, கடவுளே கிருஷ்ணா, அன்னைக்கு என்ன கடத்தின ஆட்கள்ல ஒருத்தன் தானே இந்த ஆளு. இந்த ஆள் எப்படிங்க? நிச்சயமா இந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணதான் இங்க வந்திருக்கா. இந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. நான் சீக்கிரமா கேட்கி அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இந்த பொண்ணு ஏதாவது பண்றதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த ராதா என் போனை எடுக்க மாட்டேங்கிறா. பஸ் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு கூட தெரியல. மோகன், ஏதோ பிரச்சனை இருக்கு. என் மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. கீர்த்தி அக்கா. என்ன மேடம், ஏதாவது சொன்னீங்களா? இந்த ஆளை நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இவன் இந்த பசங்களை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். நான் அண்ணா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றது சரிதானே. நாங்க இந்த மாதிரி பஸ்ல உட்காந்து ஃபோன் எடுத்து பேசிட்டு இருந்தோம்னா பசங்க எங்ககிட்ட தப்பான விஷயம் தான் கத்துப்பாங்க. பெருசானதுக்கு அப்புறம் அவங்களும் தப்பு தான் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். ராதா, நீ எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பு கேக்குற? தப்பு பண்ணிருக்கல கீர்த்தி அக்கா, அதான் இதுல மன்னிப்பு கேட்க ஏன் தயங்கணும்? இப்படி ஓவரா நல்லவளா இருந்தா எல்லாரும் உன்னதான் கார்னர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க சீக்கிரம் ஏமாறுவாங்க. இவ என்ன இந்த பொண்ணை விட ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? இவ கதையை தான் முதல்ல முடிக்கணும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன ரூல்ல போட்டிருக்காங்க? பஸ்ல போகும்போது பேசஞ்சர்ஸ் போன்ல பேசக்கூடாதுன்னு. வண்டியை டிரைவ் பண்ணும்போது டிரைவர் போன் பேசினாதான் அது தப்பான விஷயமா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்கக்கா. நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா? உனக்கு என்னதான் ப்ராப்ளமா? நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பெருசா இது பண்ணாதா அது பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இது என்ன உன் பஸ்ஸா? கீர்த்தி அக்கா, உங்களுக்கு தெரியாது, இந்த ஆளு ரொம்பவே மோசமானவன். அமைதியா இருங்க கீர்த்தி அக்கா, அமைதியா இருங்க. பரவாயில்ல, விடுங்க. இல்ல ராதா, இப்பதான் விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இவர் என்னமோ பெருசா போன புடுங்குறாரு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாரு? இல்ல ராதா, நானும் இந்த ஆளை பாத்துட்டு தான் இருக்கேன். இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்க உட்காருங்கக்கா, உட்காருங்க. பேசாம கீர்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நானும் அதை தான் சொல்றேன் மோகன். கீர்த்திக்கு ஃபோன் ட்ரை பண்ண. சீக்கிரம் பண்ணு ப்ளீஸ். கீர்த்தி, பிக் அப் த ஃபோன். யார் இந்த கீர்த்தியும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. மோகன், கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. ஹே அஜித். சொல்லு மோகன். இந்த கீர்த்தி ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? இன்னைக்கு ஏன் எல்லாருமே கீர்த்தியோட ஞாபகத்திலேயே இருக்கீங்க? எனக்கு மட்டும்தான் வரல, மீதி எல்லாருக்குமே அவன் ஞாபகம் தான். ராகுல்னா பரவாயில்ல, கீர்த்தி கூட சண்டையே போட்டான். ஆனா மோகன், நீ எதுக்காக கீர்த்தியை தேடுற? அதுக்கெல்லாம் விடு. நீ கீர்த்தி கிட்ட பேசுனியா இல்லையா? இல்ல,
இல்லன்னா என்ன அர்த்தம்? நான் அவகிட்ட ஒழுங்கா பேசவே இல்லை. அவ ஏதோ பசங்க கூட விளையாடிட்டு இருந்தா போல இருக்கு. கொஞ்சம் டென்ஷனாவும் இருந்தா. எதுக்காக டென்ஷனா இருந்தா? ராதா கிட்ட அவ தோத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப வெறும் கேம் டென்ஷன் தானே? அவ நல்லா இருக்கால? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருப்பா. ஆனா மோகன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. துளசியோட அம்மா உன்னை வெளியே கூப்பிட்டு இருக்காங்க. அது எப்படி மோகன் எல்லாமே சரியா இருக்க முடியும்? பாரு, ராதா எப்பவுமே உன்னோட போனை இக்னோர் பண்ண மாட்டா. அதுவும் முக்கியமா குஷி அவ பக்கத்துல இருக்கும்போது. அங்க பாரு, தாமினிய பாரு, அவ முகத்துல எவ்வளவு அமைதி இருக்கு. ஏதோ பண்றா அவ. தாமினி மட்டும் அமைதியா இருக்கானா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் மோகன் நான் சொன்ன எதையும் கேட்க மாட்டேங்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பண்ணு மோகன், ப்ளீஸ். என்னமோ நீ என்ன இப்ப கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா மோகன், ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே என் மனசுக்குள்ள தோணுது. அந்த ராதா என் காலை இக்னோர் பண்ணவே மாட்டா, அதுவும் குறிப்பா குஷி கூட இருக்கும்போது. நானும் உன்கிட்ட அதை தான் சொல்றேன். ராதா எப்பவுமே உன்னோட போனை இக்னோர் பண்ணவே மாட்டா. குஷி அவ கூட வேற இருக்கா மோகன். ஏதோ 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 சரியா இல்லைன்னு தோணுது. அப்போல இருந்து அமைதியா சீட்ல உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு யார் பேச்சையும் கேட்டு பழக்கம் இல்லைல்ல. இப்போ பாத்தியா? கீர்த்தி அக்கா, ரொம்ப அடிபட்டிருக்கு. தோ இதுல அடிபட்டுருச்சு. அறிவுரை சொல்றதை விட பஸ்ஸை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். நீங்க 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 அப்படியே உட்காருங்க, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். உட்காருங்க. இவன் இந்த பாம பாத்திரக்கூடாது. அக்கா, தள்ளுங்க கொஞ்சம். அக்கா, உங்க கையை காட்டுங்க. இவனை சும்மா விட போறதில்ல. ஸ்கூலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். எனக்கு அடிபட்டா பரவாயில்ல, இதுவே சின்ன பசங்களுக்கு அடிபட்டு இருந்தா irresponsible fellow. சரி பரவாயில்ல, விடுங்கக்கா. ரொம்ப அடிபட்டிருக்கு உங்களுக்கு. நீ எதுக்கு இவ்ளோ பயப்படுற? குண்டடிலாம் படல எனக்கு. லேசா கீரை இருக்கு, அவ்வளவுதான். இருந்தாலும் உங்களுக்கு ரத்தம் வருதுல்ல. என்னோட போனை கொடுங்க. கொடுங்க. புடிங்க. எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ மோகனையா. ஹலோ ராதா, நீயே போன் எடுக்காம இருந்த? நீங்க நல்லா இருக்கீங்களா? மோகனையா நல்லா தான் இருக்கும். நேத்து ராத்திரி எப்படி எல்லாம் நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி.
கண்டிப்பா நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான். அது 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 நான் என்னோட ராமாயணத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டேன். ராமாயணமா? ஆமா மோனையா, அது இங்க போக ரொம்ப நேரம் ஆகுதுல. போற வழியில நான் குஷிக்கு சீதைய கடத்தின அந்த கதையை சொல்லிக்கிட்டே போகலான்னு நினைச்சேன். என்ன ராதா, சம்பந்தமே இல்லாம பேசுற? சரி பரவாயில்ல விடுங்க, என்னாலதான் சொல்ல முடியாது. சொல்லலைன்னா ஒன்றும் ஆகாது. அப்புறம் மோனையா, ராதாவும் மோகனும் சேர்ந்திருந்தா அப்பதானே ஹிட்டு. மோகனையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, குஷியோட பாட்டு பாடுற போட்டியில நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி மோனையா, நாங்க இப்ப காட்டு வழியா தான் போயிட்டு இருக்கோம். அதனால இங்க சரியா நெட்வொர்க் இருக்காது. சரியா மோனையா, நான் வச்சிடறேன். இல்ல ராதா ராதா ராதா. ஏ என்ன இவ, இந்த ராதா இருக்காளே. சரி ராதா போன்ல என்ன சொன்னா? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? குஷி நல்லா இருக்கால? எந்த பிரச்சனையும் இல்லையே? மேடம், உங்க போனோட பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் ஒரு வேலை பண்றேன். டிரைவர் கிட்ட கொடுத்து சார்ஜ் போட சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நம்மளால பேசவே முடியும். இப்போ என்னால இவனுக்கு எதுவும் சொல்லவும் முடியாது. நான் ஏதாவது பண்ணா இந்த பசங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் அமைதியா இருப்போம். சரியான சந்தர்ப்பம் வரும்போது பாத்துக்கலாம். இவங்க இங்க என்ன பண்றாங்க? இவங்க ராதாவுக்கும் மோகனுக்கும் தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்காங்க. குஷி, உன்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க. உன்னோட அப்பா உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. உன்னோட அம்மாவும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. சோ இன்னைக்கு குருக்களுக்கு விருந்தா? ஆமா. அது சரி, எங்க உங்க பொண்ணு குஷிய காணோம்? குஷி அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்போ குஷியோட வருங்கால அம்மாவை காணோம்? குருக்களுக்கெல்லாம் விருந்துனா அவங்க தானே பரிமாறணும். எல்லாம் அது நானே தனியா பண்ணிடுவேன். அட, அது எப்படி? குருக்களுக்கு விருந்துனா கல்யாண பொண்ணு கையால சமைச்சு பரிமாறணும்ல? கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க. அட, எதுக்கு கூப்பிடணும்? அவ இங்கதானே நிக்கிறா. குஷியோட வருங்கால அம்மா தாமினி. இங்க வாமா. என்ன சொல்றீங்க? இவங்கள கல்யாண பொண்ணு? இவங்களோட தூரத்து சொந்தமாச்சே. அது வந்து குஷியோட வருங்கால அம்மா ராதாவாச்சே. ராதாவை கூப்பிடுங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க. இவங்க கிட்டலாம் நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? ஒரு நொடியில இவங்களோட சிரிப்பெல்லாம் வாடி போயிடுமே. எல்லாரும் பயந்துடுவாங்க. இவங்க
உங்ககிட்ட என்னால எதுவுமே சொல்ல முடியாதே. கடவுளே கிருஷ்ணா, இதுக்கு மேல நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நான் ஜாடமடைய மோகன் ஐயாவுக்கு விஷயத்த சொல்லியிருக்கேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்ய வரணும். என்ன சொல்றீங்க நீங்களா? நலுங்க ராதாவுக்கு வச்சுட்டு இவங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன நடக்குது இங்க? அத நான் சொல்றேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மோகன்? உன்னோட விளையாட்டுலாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சியா? அதுவும் இல்லாம நான் இங்க இவ்ளோ சீக்கிரம் ஏன் வந்தேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மைய சொல்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் முன்னாடியே வந்தேன். அப்போ இதுதான் இந்த தாமினியோட பிளானா? இவதான் இப்ப இங்க எல்லாரையும் வர வச்சிருக்கா. இவங்க எல்லாரையும் நான் உனக்காக தான் இங்க வர வச்சேன் துளசி. உன் கவனத்தை தசை திருப்ப இதுதான் என்னோட பிளான்னு நீ நினைச்சுப்ப. ஆனா என்னோட உண்மையான பிளான் இதை விட பயங்கர ஆபத்தானது. என்ன ஆனாலும் சரி, என் பிளானை சக்ஸஸ் ஆக்கிட்டு தான் இங்கேருந்து போகணும். சீக்கிரமா பாம்பை மறுபடியும் ஆன் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வெடிச்சு செதற போறாங்க. தர்ம புத்தகங்களை தானே நீங்க அச்சடிக்கிறீங்க. ஆனா பண்றதெல்லாம் அதர்ம காரியங்களா இருக்கு. இதே விஷயங்களை தான் நீங்க குஷிக்கும் கத்து கொடுக்கறீங்க. இல்லனா அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி போய் சொல்ல தோணும்? இல்ல அம்மா, நீ அது பேசாத மோகன். நீ என்னோட பொண்ணை தான் எரிச்சு கொன்னுட்ட. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மோகன் குற்றவாளி கிடையாது. என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு பச்சை குழந்தையோட அம்மாவை கொன்னு இருக்க நீ. இப்போ இந்த தாமினியை கல்யாணம் பண்ணிக்கிற. குஷிக்கு இவளை சுத்தமா பிடிக்காது. அவ இப்படி அவளுக்கு பிடிக்காதவங்க கூட இருக்கிறத விட அவ பாட்டி கூடயே இருந்துட்டு போகலாம். போதும், நிறுத்துங்கம்மா. குஷியால மட்டும்தான் இந்த வீடே இருக்கு. அவ இல்லைன்னா இந்த வீடே இல்ல. உங்களை நான் கெஞ்சி கெடுக்கிறேம்மா, ப்ளீஸ். என் குஷி என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க, ப்ளீஸ். அவளை நாங்க எங்க கூட கூட்டு போறோம். அவ என்னோட பொண்ணு. என் பொண்ணை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அவளை என் கூடவே வச்சுக்கிறதுக்கு எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. புரியுதா? ஒரு அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா பாவத்துக்குமே பிராய்ச்சித்தம்னு ஒன்று இருக்குல்ல. அது எல்லாம் பொண்ணு தானே சரி பண்ணி ஆகணும். மாமா, உங்க மேல உள்ள பகைய உங்க பொண்ணை வச்சு தானே சரி கட்டி ஆகணும். மோகன், என் பொண்ணை வச்சு பகத்திட்டு போறியா? சொன்ன கேளு மோகன், இது வரைக்கும் நான் எந்த பாவமும் பண்ணதில்லை. ஆனா இப்ப பண்ணுவேண்டா. நிறுத்து மோகன். மோகன், ஐயோ மோகன், வேண்டாம் மோகன், சொன்ன கேளு. மோகன் வேண்டாம், சொன்ன கேளு. என் பொண்ணை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. இன்னும் பெருசாக்காத. ஐயோ மோகன், 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 என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிப்பியா நீ? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போவியா? பைத்தியமாடா உனக்கு? பொறுமையாரு. கொன்னு புதைச்சு வேண்டாம் உன்னை. ஏன் நிறுத்திட்ட? அடி, நல்லா அடி. பாத்தீங்கல்ல இந்த மோகனோட சுயரூபத்தை? இப்படிப்பட்டவன் குழந்தை வளர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஆட்களோட இருந்தா அந்த குழந்தை எப்படி நல்லபடியா வளரும்? அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை என்னாகும்? இப்போ நடந்த எல்லாத்தையும் நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
இதுக்கு மேல நான் உன்னை கோர்ட்ல சந்திச்சுக்கிறேன். அம்மா, மிஸ்டர் சேகர், உங்க கிளைண்ட் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொய்! சட்டத்தோட கண்களை மண்ணு தூவ பாத்தீங்களா? இது ரொம்ப அழகான குடும்பம்னு நினைச்சேன். குஷிக்கு இப்படி ஒரு அப்பா கிடைப்பாருன்னு எதிர்பார்க்கல. மேம், நான் தப்பா நினைச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கோர்ட்ல புது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் உங்க பொண்ணோட சேர்ந்து நீங்க வாழ போறதும் இல்ல, அவ முகத்தை நீங்க பார்க்க போறதும் இல்ல. கோர்ட்ல சந்திக்கலாம். ஐயோ, சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க. மேம், அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? அம்மா, மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. ஏதோ தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரியே இருக்கு. ஓ மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரே வழிதாண்டா இருக்கு. அங்க போய் யாரையாவது அடிச்சிட்டு வா. ஷேகர், என் பொண்ணை பத்தி யாராவது தப்பா பேசினா அவளை என்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ண நான் அவங்களை சும்மா விட மாட்டேன். மோகன், ஒரு நிமிஷத்துல நீ பண்ற தப்பு உன் வாழ்க்கையவே அழிச்சிடும்டா. குஷியோட கஸ்டடி கேஸ் ஆல்ரெடி கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ பண்ண காரியம் இது நமக்கு கோர்ட்ல எதிரா நிக்கும்டா. ப்ளீஸ், இனிமேலாவது எதையும் சொதப்பாம இரு. நீ வா. சொதப்பல் மை ஃபுட். நான் சொதப்ப கூடாதான். என்னத்த பண்றது? குஷியை நினைச்சு ஒரே கவலையா இருக்கு. மனசு நிம்மதியா இல்ல. இப்ப நீ கேள்விப்பட்ட விஷயம் மேல கவனம் செலுத்தாத மோகன். உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு. அவளை நான் நேர்ல பார்க்காத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியா இருக்காது. நானும் அவங்க கூட போயிருந்திருக்கணும். இந்த பஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா பாம்பை ஆன் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா இருந்தா இந்த பொண்ணு சத்தம் போட்டு உதவிக்கு ஆளை கூப்பிட்டுருவா. அதனால இப்போதைக்கு வேண்டாம். என்னோட கார் சாவியை நீ எங்கேயாவது பாத்தியா? எனக்கு என்ன தெரியும், இப்பெல்லாம் நான் காரை தொடர்றதே கிடையாது. உன்ன போய் கேட்டேன் பாரு. செல்லக்கண்ணு, நீ என்னோட கார் சாவியை எங்கேயாவது பார்த்த? இல்ல அண்ணா. இந்த வீட்டுல மட்டும் ஏன் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது?